கல்யாணம் பண்ணுறது, கல்யாணம் பண்ணிக்கிறோங்க நம்ம. கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி என்னங்க கல்யாணம் பண்ணோன்னே வசதி இருக்கிறவங்களா இருந்தாலும் வசதி இல்லாதவங்களாலும் சரிங்க. இது ஒரு பாயிண்ட்டான கதை. ஒய்ஃபு தாங்க நம்ம கூட அதிக நாள் ட்ராவல் பண்ணுறவங்க. மெயின் பாயிண்ட்டு, மெயின் அதுக்கு முன்னாடி பிடிச்ச மனைவியாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணுங்க. கண்ணுக்கு எப்போவும் போர் அடிக்காமல் இருக்கணும். அந்த மாதிரி மனைவியை பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மனைவியாக துணையாக சேர்த்திட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஜாலியாக இருக்கணுங்க லைஃப். ஜாலியாக இருக்கணுங்க. வீக்லி ஒன்ஸோ வீக்லி 2 டைம்ஸோ வெளியே போய் சாப்பிட்ணுங்க. ஹோட்டலில் சாப்பிட்ணும். ஹோட்டலில் ஜாலியாக சாப்பிட்டு ஜாலியாக வேணுங்கிறத பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு அப்படியெல்லாம் ஜாலியாக இருக்கணுங்க. இந்த லைஃப் நமக்கு வாழ்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வேஸ்ட் பண்ணவே கூடாதுங்க. எப்போ பட்ஜெட் போடக்கூடாது, காசு காசு கா கா காசு செலவாகுதுங்கிறதெல்லாம் நினைக்கக்கூடாது. டெய்லி நீங்கள் வரும்போது பூ வாங்கிட்டு வரணும். ஆஃபீஸ் விட்டு வரும்போது பூ வாங்கிட்டு வரணும். பூ வச்சு வெளியே கூட்டிகிட்டு போகணும். ஒரு ரவுண்டு வெளியே கூட்டிகிட்டு போகணும். ஜாலியாக இருக்கணும். ரெண்டு தடவை சினிமாவுக்கு வெளியே கூட்டிகிட்டு போகணும். என்ஜாய் பண்ணுங்க. நல்ல ஒன் டே டூர் எல்லாம் கூட்டிகிட்டு போகணும். ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க மனைவியோட. அப்படி சந்தோஷமாக இருந்து பாருங்க. கல்யாணம் பண்ணதுலேருந்து சமையல் கட்டில் விட்டு போட்டு நைட்டு நீங்கள் வரும்போது கட்டில் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது நல்லா இருக்காதுங்க. நல்லா இருக்காது. வசதி இருந்தாலும் சரி, வசதி இல்லாட்டிங்கட சந்தோஷம் நமக்கு முக்கியம் லைஃப்பில். என்னங்க, ஒய்ஃபு கிட்ட சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னால் அவங்க நல்லபடியாக நான் பார்த்துக்கணும். நல்லபடியாக பார்க்கும்போது அவங்க நல்லபடியாக பார்த்துக்குவாங்க. ஏர்லைன் மார்னிங் நீங்கள் எந்திரிச்சு 6 o'clock வாக்கிங் போயிடணுங்க. அந்த டிசிப்ளின் அவங்க பார்ப்பாங்க. வாக்கிங் போகிற டைம் ஆகி போச்சு, ஒரு டீயை போட்டு கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் நினைப்பாங்க. இல்லை ஏதோ ஹாட் வாட்டர் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் நினைப்பாங்க. உங்கள் தேவைகள் பூர்த்தி ஆகிட்டே இருக்கும். இதுக்கு என்ன காரணம்னா, அவங்கள நீங்கள் சந்தோஷம் வைக்கும்போது அவங்க தரையில் நடக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும் மனசு. லேடிஸுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் வந்துடும். பாட்டு வரும் தன்னை போல். கிச்சனுக்குள்ளே போனாங்கன்னா பாடுவாங்க. பாட்டு எதனால வருதுங்க? ஹாப்பியாக இருக்கிறனால, மனசு சந்தோஷமாக இருக்கிறனால. என்னங்க, அந்த மாதிரி சமையல் கட்டில் விட்டு போட்டு அங்கேருந்து வந்துட்டு காப்பி போட்டாச்சா, டீ போட்டாச்சா, சோறாக்குனியா, சாராக்குனியா அப்படிங்கிற மாதிரி இருந்துன்னா போர் அடிச்சு போயிருங்க வாழ்க்கை. அப்புறம் இன்னொரு விஷயம், நடுத்தர ஃபேமிலியாக இருந்ததுன்னா கடன் வச்சுக்கூடாதுங்க. சிம்பிளாக பட்ஜெட் போட்டு கல்யாணம் பண்ணுறதுங்க. கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி சிம்பிளான பட்ஜெட் போட்டு கல்யாண வசதி இல்லாதீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க. இப்போது பொண்ணு பார்க்குறீங்க, கல்யாணம் பண்ணுறீங்க, ஒரு கோயிலில் போய் ஒரு 10-20 பேர்த்து நம்ம சொந்த பந்தெல்லாம் கூப்பிட்டு மாங்கல்யம் தாலி கட்டுறீங்க. தாலி கட்டிட்டு கரெக்டான ஒரு சின்ன மண்டபத்தை வச்சு ஒரு சின்ன ரிசப்ஷன். தட்ஸ் ஆல். காஸ்ட்லியான மண்டபம் இல்லை, சும்மா ஒரு சிம்பிளான ஒரு மண்டபத்தை எடுத்து வச்சு ஒரு ரிசப்ஷன். 1000 சொந்தக்காரன் 1000 சொல்லுவானுங்க, மாட்டை விட்டு போயிடுவான். சரிங்களா? அப்படியெல்லாம் இருந்தால் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலான்னு சொல்ல வர்றேன். இல்லாட்டி கடன் அவ்வளவு தலைக்கு ஏற்றிட்டிங்கன்னா புது பொண்டாட்டிக்கிட்ட எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? போட்டு 3 நாள் கூட ஆகலை, 4 நாள் கூட ஆகலை, அதை கழட்டி பேங்கில் வச்சு கடன் கட்டுற அளவுக்கு ஆகிப்போ அந்த ஸ்டேஜில் இருந்தால் எப்படி சந்தோஷமாக இருக்கும்? ஆரம்பத்துலேருந்தே கஷ்டம் வந்துடும். அப்புறம் பட்ஜெட்டு போட்டு எல்லாம் செய்யணுங்க. வச்சுட்டுங்களா? பாருங்கள், யோசனை பண்ணுங்க. மனைவி கிட்ட சந்தோஷமாக இருக்கிறது மிஸ் பண்ணவே கூடாதுங்க. நல்லா என்ஜாய் பண்ணணும், ஜாலி பண்ணணும். என்னங்க, ஒரு 2 சில்ட்ரன்ஸ் வர வரையிலும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னால் கடங்கச்சி வாங்கக்கூடாது. சிம்பிளாக நடத்தணும், பட்ஜெட் போட்டு பண்ணணும். 3ஆம் மனுஷங்கிட்ட தான் கேட்கணும். வெளியே ஃப்ரெண்டு லெவலில் எல்லாம் கேட்காட்டியும் கூட நம்ம அம்மா அப்பா பிரதர்ஸ் உட்கார வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கணுங்க. சொந்தக்காரங்கிட்டையில் அழிட கேட்டிங்கன்னா கொண்டு போய் குழியில் கொண்டு போய் விட்டுருவான். அந்த மண்டபத்தை பார்க்கலாம்ப்பா, ஒரு தடவை தான்ப்பா கல்யாணம் பண்ணுறான், அந்த மண்டபத்தை பார்க்கலாம், இந்த மண்டபத்தை பார்க்கலாம், குக்கிங் அவனை போடலாம். நம்ம ஸ்டேட்டஸ் என்னையா போகிறவனில் துப்பி போடுவான். அதையும் வைக்கலாம் சாப்பிட்றதுக்கு, இதையும் வைக்கலாம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு வண்டி ஏற்றி விட்டு என்ன உங்களை கொண்டு போய் சிக்கலில் மாட்டி போட்டு அவன் சிரிச்சிட்டு போயிடுவான் கையை தட்டிட்டு.
கரெக்டாக இருங்க, கவனமாக இருங்க. எதாக இருந்தாலும் கன்சல்ட் பண்ணுறது அம்மா அப்பா பிரதர்ஸ், அவங்கள கன்சல்ட் பண்ணி ஒவ்வொன்றும் செய்யுங்க. வச்சுட்டுங்களா? பாருங்கள். ஓகே.